Vanakkam and welcome to SREEDHA'S CCE. A very good morning to one and all. Good morning Sharmi, good morning Jyoti. So இன்னைக்கு டாபிக் எல்லாம் வர இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? Reading comprehension. So is one of the important topics in English. சரிங்களா? ஸோ முக்கியமான டாபிக், டஃப்பான டாபிக்ன்றது நம்ம மைண்ட் செட். சரிங்களா? இதை டஃப்பாவே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது டஃப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துட்டு அதை லாஸ்ட் நம்ம வச்சிருவோம். அப்படிதானே? இதையும் ப்ராக்டிஸ் பண்ணனா நம்மளால வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ண முடியும். நீங்க டெய்லி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துக்கோங்க, ஒரு பேசேஜ் எடுத்துக்கோங்க. பேசேஜ் எங்கிருந்து எடுப்பீங்க? நீங்க வந்துட்டு obvious இது நியூஸ் பேப்பர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. எடிட்டோரியல் படிக்கிறீங்களா டெய்லி? எடிட்டோரியல் நீங்க கண்டிப்பா படிக்கணும். படிச்சீங்கன்னா அதுல இருந்து நியூ வெக்காப்ஸ் கத்துக்கலாம். இடியம்ஸ், ஃப்ரேஸ் எல்லாமே வந்துட்டு எடிட்டோரியல் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனி நியூஸ் பேப்பர் பெட்டர் நீங்க வந்துட்டு ஹிண்டு எடுத்து அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஃபாலோ அஸ். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி படிக்கணும், எப்படி வந்துட்டு கொஷின்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத வந்துட்டு இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்களும் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒவ்வொரு பேசேஜும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஷின்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுவும் ப்ராக்டிஸ் மூலியமா தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மைண்ட் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்த புதுசா பார்த்தா எப்பயுமே கொஞ்சம் லேட் ஆகும். அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது லேட் ஆகும். இதுவே நல்லா ப்ராக்டிஸ் ஆனா தெரிஞ்ச விஷயம் நான் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் எடுத்துக்கிறீங்க. ரீசனிங்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் எடுத்து சால்வ் பண்ண சொன்னா, இப்போ வந்து ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து சால்வ் பண்ண சொன்னா புதுசா பாக்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது என்னென்னவோ சொல்றாங்களே, எது ஃபர்ஸ்ட், என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு தெரியாம நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா போவீங்க. பட் அதுவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். அது மாதிரி தான் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும். இதுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு பிஓ லெவல், இப்போ பிஓ வந்துட்டு எஸ்பிஐ பிஓ எல்லாம் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு நேத்து எழுதிருப்பீங்க. ஸோ அப்கமிங் வீக்ஸ்லயும் வந்துட்டு பிஓ எக்ஸாம் வருது. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஆர்சி கேட்பாங்க. ஒரு ஆர்சி இல்லைன்னா 2 ஆர்சி கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் டைரக்ட் கொஸ்டின்ஸ், இன்டைரக்ட் கொஸ்டின் அதனுடைய மிக்சர் கேட்பாங்க. 2 பேசேஜ் கொடுத்துருக்காங்க. 2 பேசேஜ்ல ஒரு பேசேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பிஓ லெவலுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு 10 கொஸ்டின் கேக்குறாங்க. 10 கொஸ்டின் கேக்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு 5 to 6 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினா சரிங்களா? ரிமைனிங் 4 இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. சோ எதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல வரும், எதெல்லாம் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல வரும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த 2 ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்க படிச்சு ஆன்சர் பண்ணலாம். ஈஸியான பேசேஜ் தான் இருக்கும். இன்னொரு ஆர்சி 7 கொஸ்டின்ஸ்க்கு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது டஃபா தான் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 7 கொஸ்டினுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதா இல்ல 10 ஈஸியா இருக்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதா? ஸோ ஈஸியான பேசேஜ் நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சு அதை ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பேசேஜ் போலாம். இன்கேஸ் எல்லாமே டஃபா வந்துட்டா நீங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணணும் எக்ஸாம்ல ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றதை நான் இப்ப சொல்லிடுறேன். சரிங்களா? அதே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஆர்சி அதனோட டைரக்ட் கொஸ்டின்ஸ், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க வித் நம்மளுக்கு பேசேஜ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் நம்ம தேடணும்னு வச்சுக்கோங்க, நம்மளால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு கிரேட் பி லெவலுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்க, அங்க போய் ஷார்ட்கட்ஸ் இல்லையான்னு தேடினா 10 கொஸ்டின்ல ஒரு ஷார்ட்கட் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மேக்சிமம் நீங்க ஷார்ட்கட் இல்லாம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்புறமா எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நான் எந்தெந்த பேசேஜ் எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்றதும் சொல்லியே உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்றேன். ஓகே. சோ கிளாஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு எக்ஸாம்ல எரர் ஸ்பாட்டிங் இருந்ததுன்னா எரர் லொகேஷன் ஆர் எரர் ஸ்பாட்டிங் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்.
sentence improvement. கண்டிப்பா எரர் ஸ்பாட்டிங் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸுக்கு இருக்கும். இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. சரிங்களா? இன் கேஸ் ரேர் நம்மளுக்கு வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் கொடுக்கலனா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா வந்து ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இல்லைன்னா வந்துட்டு மிஸ்பெல்ட் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா வந்துட்டு மிஸ்பெல்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எதை பண்ணுவீங்க? ஸோ எரர் ஸ்பாட்டிங் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் சிங்கிள் ஃபில்லர், டபுள் ஃபில்லர் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க அதை சால்வ் பண்ணிடு. சரிங்களா? இன் கேஸ் பேரா ஃபில்லர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேரா ஃபில்லர் இருக்கிறதுல சப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெருசா பேசேஜ் இருக்கும், ஒரு லைனே அங்க வந்து ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஈஸி தான், அது டஃப் எல்லாம் இல்லை. சரிங்களா? சிங்கிள் ஃபில்லர் டபுள் ஃபில்லர் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் பண்ணிரு. சரிங்களா? ஆர்டர் இதை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் பண்ணலாமா? கிளாஸ் டெஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் பண்ணிட்டு கிளாஸ் டெஸ்ட் போகணும். ஓகே, ஸோ பேராஜம்பிள் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் ஒரே பேசேஜ் பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எது வரும், தேர்ட் வரும், எது வரும் அது கேட்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஷஃபிள் பண்ணி பிக்யூ ஆர்எஸ் ஆர்எஸ் பிக்யூ அப்படின்றதும் அவுட் மெத்தட் அதை பேஸ் பண்ணியும் கேட்கலாம். அது மாதிரி கேட்டா உங்களுக்கு ஈஸி. ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட். சரிங்களா? பேசேஜ் ரிலேட்டட லாஸ்டா வச்சுக்கும் கிளாஸ் டெஸ்ட். ஃபைனலா தான் வந்து நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஸோ ஃபைனலா நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. எரர் ஸ்பாட்டிங் இல்லைன்னா வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்துட்டு கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இத அழகா வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், மிஸ்பெல்ட். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேசேஜ்ல, சரிங்களா, இன்அப்ரோப்ரியேட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பொருத்தமில்லாத வார்த்தை அதை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வருமா வராதான்றத மேக்சிமம் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது கனெக்டாஸ். மேக்சிமம் இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்ல வந்துட்டு கனெக்டாஸ் கேட்பாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? அதாவது வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப், டிஸ்பைட், இல்ல வந்துட்டு ஹவவர், மோரவர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க வரும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். இல்ல கன்ஜங்ஷன், ஸோ, பட், இஃப், இல்லைன்னா வந்துட்டு அண்ட், ஆர் இதெல்லாம் எங்க வரும் அப்படின்றத வந்துட்டு கனெக்டாஸ்ல கேட்கலாம் ஒரு சில வேர்ட், ஒரு சில டைம். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரை வந்துட்டு நீங்க எக்ஸாம்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது எப்படி நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே,
Direct questions, indirect questions. Direct questions. Indirect questions. Okay. Direct questionல என்னென்னலாம் கேட்பாங்க? டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க? பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா? பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கானமி பேஸ்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ஜிடிபி 7.5% லாஸ்ட் இயர் இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் லாஸ்ட் இயர் இன் இந்தியன் எக்கானமி? ஜிடிபியோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு அது டைரக்டா தான் இருக்கு. அது எங்க இருக்கு, எந்த பேசேஜ்ல இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு எடுக்கணும். சரிங்களா? அது வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸ். இன்னொன்னு வெக்காபுலரி டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல வருமா? வெக்காபுலரி சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கூட வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அத பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த வந்துட்டு வார்த்தை இப்ப நியூ வெக்காபுலரி நம்மளுக்கு கொடுத்துட்டு கொஸ்டினா கேக்குறாங்க. அங்க மேட்ச் ஆக அங்க பொருந்தக்கூடிய வார்த்தை எது? மீனிங்ஸ் பாத்தீங்கன்னா குட்டும் குட் ஃபேர் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அங்க வந்துட்டு குட் வருமா ஃபேர் வருமா அப்படின்றது தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்துட்டு சிமிலர் மீனிங் இங்க வந்துட்டு மோஸ்ட் சிமிலர் மீனிங் ஃபார் கிவன் வேர்ட். அப்போ வெக்காபுலரி அதுக்கு நியூ வெக்காபுலரி நம்மளுக்கு தெரியணும். சரியா? சோ அந்த இடத்துல போய் பாருங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல நீங்க வந்துட்டு எந்த வார்த்தை அந்த இடத்துல பொருத்தமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சோ என்னென்ன கேட்பாங்க டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல? டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு பேசேஜ் பேஸ்ட், பேராகிராஃப், பேசேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், பேசேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. Next, passage based question. Next, vocabulary. Vocabulary. இங்க பாத்தீங்கன்னா synonyms, antonyms. Okay, vocabulary based questions. சரிங்களா? அத வந்துட்டு direct questions. Indirect questions எடுத்துக்கிட்டா என்னென்ன வருது? Indirect questionsல பார்க்கலாம். Okay. Conclusion. Conclusion. Title. Title. Next, gist. Gist. Okay. Next, என்ன கேட்பாங்க? Inference based question. Inference. Inference based question. சரியா? இதுதான். So கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னா வந்துட்டு பேசேஜ் படிக்க போறீங்க. லாஸ்டா என்ன கன்க்ளூட் பண்ணிருக்காங்க? டைரக்டா கன்க்ளூஷன் கேட்டுட்டாங்களா? கொஸ்டின் வந்துட்டு டைரக்டா கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? பேசேஜ் ஃபர்ஸ்ட் பேசேஜ் படிச்சுட்டு லாஸ்ட் பேசேஜ் வந்து பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு நீங்க இருக்கிற கிவன் கன்க்ளூஷன் அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். சரியா? கன்க்ளூஷனுக்கும் இன்ஃபரன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கன்க்ளூஷனுக்கும் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னா உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய யூகம் என்ன, அதாவது நீங்க பேசேஜ் படிச்சீங்க, படிச்சதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரிங்களா? கன்க்ளூஷன் டைரக்டா நம்ம சொல்லக்கூடாது. டைரக்டா வந்துட்டு கன்க்ளூஷன் அப்படின்றது இன்ஃபரன்ஸ் கிடையாது. பேசேஜ படிச்சுட்டு நீங்க வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க சொல்லணும். இதுல வந்துட்டு ஒரு பேசேஜ்ல நான் எப்படி கன்க்ளூஷனுக்கும் அதாவது இன்ஃபரன்ஸுக்கும் இல்ல வந்து டைட்டிலோ எப்படி சொல்லலாம் அப்படின்றத பேசேஜ் மூலயமா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப கண்டிப்பா புரியும். பட் கன்க்ளூஷனும் இன்ஃபரன்ஸும் ரொம்ப வந்துட்டு சேம் கிடையாது.
சரிங்களா? நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க பேசேஜ், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு உள்ளாழ்ந்த கருத்துன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? உள்ளாழ்ந்த கருத்து அதுனா அது வேற. சரியா? லிவ் லிவ் லிவ். அப்போ வந்துட்டு என்ன சொல்ல வர்றீங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் வந்துட்டு இன்ஃபரன்ஸ். சரி. ஜிஸ்ட் அப்படின்றது தான் வந்துட்டு சென்ட்ரல் தீம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஜிஸ்ட் அப்படின்றது கேட்பாங்க. சென்ட்ரல் தீம்னா அதுதான் வந்துட்டு உள்ளாழ்ந்த கருத்து. அது வந்துட்டு இன்ஃபரன்ஸ் கிடையாது. உள்ளாழ்ந்த கருத்து அப்படின்னு வரும்போது வந்துட்டு சென்ட்ரல் தீம் மைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்க வந்து ஜிஸ்ட்ன்னு கேட்காம வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னும் கேட்கலாம். சரியா? அடுத்தது டைட்டில். டைட்டில் எப்படி சூஸ் பண்ணணும்? ஒரு பேசேஜை ரீட் பண்ணுங்க. ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 10 கொஸ்டின்ல வந்து டைட்டில் கேட்டுட்டாங்க. டைம் எனக்கு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. டைட்டில் எப்படி சூஸ் பண்றது? ஸோ ரேண்டமா வந்துட்டு பேசேஜை கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணும்போது நீங்க வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். அது அது மாத்திரம் இல்ல ஃபர்ஸ்ட் பேசேஜ் லாஸ்ட் பேசேஜ் நடுவுல வந்து 2 பேராகிராஃப் இருந்ததுன்னா ஒரு லைன் ஒரு லைன் அந்த மேல இருக்கிற லைன் மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு தட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் பேசேஜ் அதை பொறுத்து நீங்க வந்து ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிலேட்டட் டு தட் இருக்கும். அதை வச்சு நீங்க டைட்டில் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது டைட்டில் கொடுக்கறது. சென்ட்ரல் தீம் ஆர் ஜிஸ்ட் அப்படின்னு கேட்டனா என்ன? அதெல்லாம் என்ன? சென்ட்ரல் தீம் ஆர் ஜிஸ்ட் அது மைய கருத்து. சரிங்களா? என்ன வந்துட்டு உள்ளாழ்ந்த கருத்தை சொல்ல வராங்க. ஸோ இந்த பேசேஜை பார்த்தோன்னா வந்துட்டு இம்பாக்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சுத்தி வளைச்சி அதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். சரியா? ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் த நெசசிட்டி ஸ்டெப்ஸ் ஹாவ் டு பி டேக்கன் ஃபார் இந்தியன் எக்கானமி. இது வந்துட்டு இப்படி வந்துட்டு சொன்னா வந்துட்டு பிளைண்டா சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? என்ன வந்துட்டு யூகிச்சு இந்த பேசேஜை வந்துட்டு என்ன கருவூலமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த பேசேஜ் வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய கன்க்ளூஷனை கொடுக்கணும். கிவன் கன்க்ளூஷன்னா டைரக்ட் கன்க்ளூஷன். இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பேசேஜ் சொல்லும் போது உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸாம்பிளோட பார்க்குறப்ப கண்டிப்பா புரியும். சரியா? ஸோ நம்ம போலாமா? ஸோ கன்க்ளூஷன் டைட்டில் ஜிஸ்ட். வாட் இஸ் தி ஆத்தர்ஸ் வியூ? ஆத்தர்ஸ் வியூ அப்படின்னா என்ன? ஆத்தர் என்ன சொல்ல வராரு? அதுவும் இன்ஃபரன்ஸ் ரிலேட்டட் டு எடுத்துக்கலாமா நம்ம? ஸோ ஆத்தர் என்ன ஃபைனலா சொல்ல வராருன்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. சரிங்களா? இது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெவலப்பிங் கண்ட்ரியா தான் இருக்கு. பட் இந்தந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டா நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியா மாறலாம் இந்தியா அப்படின்றது வந்துட்டு ஆத்தர்ஸ் வியூ. சரிங்களா? ஆத்தர்ஸ் வியூ அதனுடைய நோக்கத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் லைக் இன்ஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். நம்மளுடைய என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத நம்ம படிச்சு புரிஞ்சு நம்ம சொல்றது. அதுல டைரக்டா வந்து ஆத்தர்ஸ் வியூ அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. சரியா? மேக்சிமம் பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும்போது 10 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் பேசேஜ். சரிங்களா? 4 கொஸ்டின் பேசேஜ் பேஸ்டு. மீதி 6 கொஸ்டின் இருக்கு. 6ல வந்துட்டு 3 வந்துட்டு எப்படி இருக்கும்? சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் vocabulary பேஸ்டு 3 7 போயிடுச்சு. மீதி 3 இருக்கு. 3 தான் வந்துட்டு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். இப்படிதான் செட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ பேசேஜ் பேஸ்டு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு டைம் நிறைய ஆகும். இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டா நீங்க ரேண்டமா படிச்சு ரிலேட்டட் டு தட் எது வரும் அப்படின்றத பண்ணிடலாம். கண்டிப்பா முடியும். சரிங்களா? இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நீங்க ஃபுல்லா படிச்சு 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 அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பேசேஜ் பேஸ்டுன்னும் போது தான் நீங்க வந்துட்டு அதுக்கு படிச்சு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். கிளியர்? ஸோ அடுத்தது இந்த பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஜென்ரலா வந்துட்டு ஆர்சியை எப்படி அப்ரோச் பண்றது? ஃபுல்லா படிச்சுட்டு பேசேஜை படிச்சுட்டு நம்ம கொஸ்டினுக்கு போலாமா? கொஸ்டினை பார்த்துட்டு பேசேஜுக்கு வரலாமா? இது ஒரு கொஸ்டின். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஃபுல்லா படிக்கலாமா இல்ல எதெல்லாம் பாசிபிள் டு ஆன்சர் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு பாசிபிள் டு ஆன்சர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன் கேஸ் நம்மளுக்கு வந்து சினோனிம்ஸ் தெரியும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க.
நம்மளுக்கு தேவை மார்க் அதுதானே. ஸோ அதை வந்துட்டு டைரெக்டா போயிட்டு அந்த சினோனிம்ஸ் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த லைனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் படிங்க. அந்த லைன் ஃபுல்லாவே படிங்க. ஒரு வார்த்தை போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லா படிக்கும்போது இதுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ அதை வந்து சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பேசேஜை ரீட் பண்ணலாமா வேணாமான்றத ஃபைனலைஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நம்ம பேசேஜ் அப்ரோச் பண்ணலாம். கிரண், குட் மார்னிங் கிரண். Is it visible? விசிபிளா இருக்கா? கிளியரா இருக்கா? தெரியுதா எல்லாருக்கும்? சோ இது விசிபிளா இருக்கு அப்படின்னா ஓகே சொல்லுங்க, இல்லைன்னா வந்து சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், போதும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். இது சின்ன பேசேஜா? இது சின்ன பேசேஜா பெரிய பேசேஜா? எஸ். இஸ் இட் விசிபிள் ஜோதி? ஓகே ஃபைன். ஜோஷிமி, இஸ் இட் விசிபிள்? ஓகே, இஸ் இட் விசிபிள்? எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லி பேசேஜோட சைஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஸ்டினுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பேசேஜ் எவ்வளோ பெருசு கேட்டிருக்காங்க? ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்காங்களா, 2 பேராகிராஃப் கேட்டிருக்காங்களா, இல்லை வந்துட்டு மோர் தென் 2 கேட்டிருக்காங்களான்னு பார்த்துருங்க. அதனோட சைஸ் பார்க்கலாம். இங்க பார்த்தோன்னா வந்துட்டு 1 2 3 4 5 6 ஓகே. ஸோ 6 பேசேஜ் 6 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சரியா? 6 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ்னு பார்ப்போம். As per the passage, why did the compulsory EKYC become miserable for poor people? So நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கீ எடுக்க கத்துக்கலாம். சரியா? கீ எடுக்க கத்துக்கோங்க. Just wait. Oh my god. Fine. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின். பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் கம்பல்சரி இகேஒய்சி அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? இதுல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பக்கத்துல ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன கீ அப்படின்றத எழுதிட்டு வாங்க. சரிங்களா? ஒரு ரஃப் ஷீட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கம்பல்சரி இகேஒய்சி அப்படின்றத கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஜேடிஒய் பேஸ்ட், அப்போ பேசேஜ் பேஸ்ட் தான், டைரக்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ which of in the question below 3 phrases are given which must be filled in the position given in 1 2 3 in the passage. ஸோ நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின் அது மட்டும் கேட்கல, அது கூட இன்க்ளூடட் நம்மளுக்கு வந்துட்டு phrase, அதாவது இங்க பாருங்க நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் பேஸ்டு, கனெக்டாஸ் பேஸ்டு அதுவும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எது வந்துட்டு மேட்ச் ஆகும்? ஃபில் which must be filled in the appropriate given. ஸோ ஃபில்லர் பேஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். சரியா? ஸோ இது ஒரு கொஸ்டின். அடுத்தது சிமிலர் மீனிங் ஃபார் ஃப்ரான்டிக். ஃப்ரான்டிக்னா என்ன அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ரான்டிக் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்தது which of the following words can be filled in the blanks given in the passage. அதாவது ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் according to the passage, India's goal. அப்போ வேற பேசேஜுக்கு போயிட்டாங்களா? ஸோ 5 questions தான் இருக்கு. 5 question. அடுத்த பேசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் எவ்வளோ பெருசு இருக்கு? ஸோ இருக்கிறது இவ்வளோ பெருசு. ஸோ 5 to 6 பேசேஜ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணுமா? ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் எது இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு நீங்க இன்கேஸ் விக்காபுலரி சுத்தமா தெரியலையா விட்டுருங்க. கீவேர்ட் வச்சு பார்க்கலாம். அதாவது அது அட்ஜெக்டிவா
நவுனா இல்ல வந்துட்டு அட்வர்பா அது ரிலேட்டடா நம்ம அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம பேசேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு ஆர்டர், பட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஜேடிஒய். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மீனிங் ஃபார் ஃப்ரான்டிக். ஃப்ரான்டிக்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்துட்டு கொடுக்கலாம். சரிங்களா? டெலிரியஸ், கம்போஸ்டு இல்ல வந்து சேன், அன்பர்டர்ப்டு அப்படின்றது. அதாவது ஃப்ரான்டிக் அதுக்கு நான் கொஸ்டின்ஸ் வரும்போது நான் சொல்றேன். ஓகே. ஸோ போலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ் இதுவும் வந்துட்டு ஃபில்லர் பேஸ்டு கொஸ்டின். கண்டிப்பா ஃபில்லர் அப்படின்றது பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் 1. அடுத்தது இது vocabulary 2. ஸோ இது ஃப்ரேஸ், இதுவும் பேசேஜ் படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது இதுவும் பேசேஜ் பேஸ்ட், எல்லாமே பேசேஜ் பேஸ்டு தான். இதுல பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் இருக்கு. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு vocabulary கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ். ஸோ இது வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். டைரக்ட் கொஸ்டின் ஒரு பேசேஜ். அடுத்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் வந்து மிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? அது மாதிரி பேசேஜ் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸ்மால் பேசேஜ் ஷர்மி, ஸ்மால் பேசேஜ். வெரி குட் ஷர்மி. அப்பனா நீங்க வந்துட்டு கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. சரி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜ், சாரி இது வந்துட்டு 1 1, இது ரெண்டாவது பேசேஜ், மூணாவது பேசேஜ், நாலாவது பேசேஜ், அஞ்சாவது பேசேஜ், ஆறாவது, சாரி 6 பேசேஜ் தான். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So try to read and understand the passage first. சரிங்களா? The basic idea of the Aadhaar payment bridge system, APBS. The basic idea of the Aadhaar payment bridge system, an offspring of the National Payments Corporation of India, is that a person's Aadhaar number becomes her financial address. ஸோ 1 2 3 அப்படின்றது இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சரிங்களா, 1 இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல 1ன்றத பிளேஸ். இங்க என்ன வரும் அப்படின்றது நம்ம கொஸ்டின். அப்போ இதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். Provide multiple account detail, say her name, bank account number and IFSC code. To receive a bank transfer, she only has to provide her Aadhaar number. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் மட்டும் கண்டிப்பா எந்த பேசேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் பேசேஜை படிங்க. படிக்கும் போதே என்னன்னு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? எதை பேஸ் பண்ணி இந்த பேசேஜை வந்துட்டு கொண்டு போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ், இன்கேஸ் பெரிய பேசேஜா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ஒரு 4 to 5 லைன்ஸ் படிங்க. தயவு செஞ்சு படிங்க. படிக்கும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கும். இங்க என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம். சரிங்களா? ஆதார் அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து எதாவது கூட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார், ஒருத்தவங்களுடைய ஆதார் வந்துட்டு பேங்க்ல மஸ்ட். சரிங்களா? ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் பிகம்ஸ் ஹர் ஃபினான்ஷியல் அட்ரஸ் அப்படின்னு, சாரி ஆஃப்ஸ்பிரிங் அதான வந்திருக்காங்க. ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு இனிஷியல் ஸ்டெப். ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதுதான் வந்துட்டு ஆஃப்ஸ்பிரிங் இங்க. சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டெப் எடுத்துட்டு வராங்க, ஆதார் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வராங்க. இது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆதார், பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் பண்றத பத்தி நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுல வந்துட்டு ஆதார்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களுடைய ஆதார் நம்பர் தான் வந்துட்டு நம்மளுடைய இப்போ ஐடென்டிஃபிகேஷனா ஆயிடுச்சு. நேம் தெரியலனா கூட பரவாயில்ல, இப்போ ஆதார் நம்பர் இருந்தா நான் யாரு என்ன அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்தாதான் வந்துட்டு உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பேருக்கு பதிலாக இப்பெல்லாம் வந்துட்டு நம்பரா மாத்திட்டாங்க, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஆதார் நம்பர் இல்லாம நம்மளால எங்கேயுமே இப்போ வந்துட்டு சர்வை பண்ண முடியாது.
Induction of a bank account into APBS involves two distinct steps. அதாவது இண்டக்ஷன் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ் இன்டு ஏபிபிஎஸ் ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது பேங்க் அக்கவுண்ட் கூட வந்துட்டு ஆதார் லிங்க் பண்றது வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போத் ஆஃப் பி பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் சென்ட். ஃபர்ஸ்ட் த அக்கவுண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ரீடட் வித் கஸ்டமர்ஸ் ஆதார் நம்பர். அக்கவுண்ட் வந்துட்டு என்னது வந்துட்டு அக்கவுண்ட் இப்போ வந்துட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம்னா ஆதாரோட லிங்க் பண்றாங்க. ஆதார் நம்பரை வந்துட்டு அதுல வந்து என்டர் பண்ணிடுவாங்க. செகண்ட் மஸ்ட் டு கனெக்ட் டு என்பிசிஐ மார்ஃபர், அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு கூட லிங்க். சரிங்களா. அதாவது பேங்க் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஏபிபிஎஸ் ஒன்னு, அடுத்தது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க 2 பேருக்குள்ள லிங்க் வச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னா ஆதாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடும், அடுத்தது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாக்கும் அது இன்ஃபர்மேஷன் போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் நோன் as மேப்பிங். சரிங்களா. ஸோ அது ரெண்டுத்துக்கூடயும் வந்துட்டு பிரிட்ஜ் டைப்ஸ் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் ஃபார் த சேம் பர்சன், the ABBS automatically sends money to the latest mapped accounts. சரிங்களா. லேட்டஸ்டா எனக்கு நிறைய அக்கவுண்ட் இருக்கு, லேட்டஸ்டா ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னா அதை கூட தான் வந்துட்டு என்னை வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் திஸ் பிரிட்ஜ். ஸோ என்ன வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு டேஞ்சர், என்ன வந்துட்டு டிராபேக்கா இருக்கு, எது வந்துட்டு ரொம்ப வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸ் திங் இந்த பிரிட்ஜிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா we must rewind to 2014. ஸோ 2014க்கு போவோம். when the Jandan Yojana was launched in the frantic drive that follow. இங்க வந்து frantic, in the frantic drive that follow, அந்த frantic அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்கிற ஆப்ஷனை எது பிளேஸ் பண்ணலாம், பிளேஸ் பண்ணி எது வந்து நம்மளுக்கு மேட்சா இருக்கோ அப்படின்றத பார்க்கலாம். அப்புறமா millions of bank accounts were opened and seeded with Aadhaar in haphazard manner. So what is the meaning for haphazard manner? So hurry way. சரிங்களா. ஸோ என்னது hurried way. ஓகே. ஸோ haphazard manner under relentless pressure from the central government. ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ப்ரெஷரால வந்துட்டு ஆதாரை வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது some JDY accounts certainly served a purpose, but many others were superfluous and created a confusion multiplicity of accounts. More importantly for our purpose, Aadhaar numbers were seeded into these accounts without proper verification. So Aadhaar number வந்துட்டு இருக்கு, ஆனா வந்துட்டு வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா இல்லை, அப்படியே வந்துட்டு ஆதார் நம்பர் இருக்கா லிங்க் பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். haphazard seeding continued well beyond 2014 because the government wanted to bring all direct benefit transfers payments. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கேஸ் கனெக்ஷன், சரிங்களா, கேஸ் கனெக்ஷன் சிலிண்டர் கனெக்ஷனுக்கு ஆதார் நம்பர் கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சிலர் வந்துட்டு வந்து பிபிஎல் பீப்புளுக்குலாம் வந்துட்டு டைரக்டா பெனிஃபிட் போய் சேரணுமா, ஆக்சுவலி டைரக்டா வந்துட்டு சேரணும், அதுல வந்துட்டு எந்த ஒரு ஃபோர்ஜரியும் நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் எல்லாருடைய ஆதார் நம்பரும் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிட்டேன்னா ஸோ ஒரு பெனிஃபிட்ஸ் வருதுன்னா அதை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம் எதனா கொடுக்குறாங்கன்னா அது மூலயமா வந்துட்டு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றாங்க. பென்ஷன், ஓகே ஃபைன், டு பிரிங் ஆல் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், பென்ஷன்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், சப்சிடிஸ், MGNREGA wages. அதென்ன இது MGNREGA? So being a banking aspirant, so சொல்லுங்க what is the full form for MGNREGA? so எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். சரிங்களா. wages and so on. under the Aadhaar payment umbrella, இது வந்துட்டு umbrella, under the Aadhaar payment umbrella, government department started sending bulk list of bank accounts and Aadhaar numbers to banks for inga fillers. Aadhaar seeding, meeting the seeding target was the top priority and due verification once again.
ஒன் செகண்ட் சரிங்களா. அப்போ தேர்ட் அங்க கொடுத்துருக்காங்க. ground thus the Thus, the groundwork required for APBS to work reliable seeding of bank accounts with Aadhaar had simply not been done when the APBS was rolled out. The seeding mess, it seems, was sought to be cleaned up by making eKYC. ஸோ இதை வந்துட்டு நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. அவங்களுடைய காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது, அதாவது அக்கவுண்ட் சீடட்னா அக்கவுண்ட் லிங்க்டு அப்படின்னு அர்த்தம். அதை என்ன பண்ணலாம்னா இகேஒய்சியை கொண்டு வந்தாங்க. ஸோ பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் சரிங்களா, இகேஒய்சி நோ யுவர் கஸ்டமர், அதை வந்துட்டு கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ பேங்க் அக்கவுண்ட் நம்மளுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணும்போது இகேஒய்சி இருக்கணும், கம்பல்சரியா ஆகிட்டாங்க. திஸ் எசென்ஷியல் மீன்ஸ் தட் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் were required to go through biometric authentication to verify their Aadhaar number and identify information. Okay. To enforce eKYC, many banks used the ultimatum method. So the deadline was set and people's accounts were blocked when they missed the deadline. So ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இகேஒய்சி கம்பல்சரியா வந்துட்டு மக்கள் வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு நாங்க பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்றத ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தது கம்பல்சரி இகேஒய்சி பிகம் அ நைட்மேர் ஃபார் பூர் பீப்புள். அதாவது இகேஒய்சி கம்பல்சரி வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலா அமையுது. நைட்மேர் அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு பயம், திகில் கனவு சரியா. அது வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு பூர் பீப்புளுக்கு இல்ல சரிங்களா. ஸோ புவர் கிட்ட வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பயமுறுத்தலா இருக்கு. இகேஒய்சி என்னென்னவோ சொல்றாங்களேப்பா ஒண்ணுமே புரியலையே அப்படின்றது. ஃபார் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் சம் டிட் நாட் நோ. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன டிராபேக்ஸா இருக்கு பூர் பீப்புளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம் டிட் நாட் நோ வாட் தே வர் சப்போஸ் டு டூ. அதர்ஸ் had problems of biometric authentication. Others still struggled with inconsistency between the Aadhaar database and the bank database. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர் அப்படின்னு நிறைய வந்துட்டு கிராமத்துல வந்து விவசாயம் செய்யறவங்க இருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கர்ஸ், நம்மள மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லா வேலை செஞ்சு ரேகை கூட தேஞ்சிருக்கும் பார்த்தனா சரிங்களா. ரேகை கூட தெரிஞ்சிருக்கும், அதை வச்சா கூட அவங்களால வந்துட்டு அந்த ரேகை வந்துட்டு ரீட் ஆகாது சரிங்களா. அது வந்துட்டு ஒரு டிராபேக்கா கூட எடுத்துக்கலாம், பயோமெட்ரிக் அக்சஸ். ஸோ அது வந்துட்டு இருக்கலாம் அப்படின்றதாங்க. சம் அதாவது சம் டிட் நாட் நோ வாட் தே வர் சப்போஸ் டு டூ. அதாவது அவங்களுக்கு எனஃப் நாலேஜ் கிடையாது சரிங்களா. இல்லிட்ரேட் சொல்ல முடியாது, பட் கிராமப்புற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதை பத்தின அவேர்னஸ் இல்லை. இகேஒய்சினா என்ன, ஐயோ பேங்க் அக்கவுண்ட்னா ஒரு பேங்க்குக்கு போகணும், பணம் சேமிச்சு வச்சேன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, எடுத்துட்டு வரலாம், இதுதானே. என்னென்னவோ சொல்றாங்களே, நான் கொடுத்துட்டேனே, என்னோட ஃபேமிலி கார்டு கொடுத்துட்டேன், அவ்வளவுதானே. இப்ப என்ன புதுசா எடுத்துட்டு வராங்க, நம்ம என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. they don't have enough knowledge about this. அடுத்தது some people some still inconsistent between Aadhaar database and bank database. அதை பார்த்தீங்கன்னா ஆதார் டேட்டாபேஸ், ஆதார்ன்னும் போது ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் எடுக்கணும்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு ஆதார் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. சரி எடுத்துக்கோ, யாரோ ஒரு ஃபோன் நம்பர். இப்போ கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னே தெரிலமா, எனக்கு என்னன்னு அந்த கண்டுபிடிச்சி சொல்லுமா அப்படின்றலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது எடுத்துட்டாங்க, பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆதார் நம்பரே வந்துட்டு எடுத்துட்டோம், அவ்வளவுதான், அது எங்கேயோ கிடக்கு, அந்த கார்டு எங்கேயோ கிடக்கு அப்படின்னுவாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தோன்னா வந்து எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தனே தெரியல, எந்த அட்ரஸ் கொடுத்தனே தெரியல. இங்க பாத்தீங்கன்னா நேம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ராஜலக்ஷ்மி அன்பழகன் அப்படின்றது அன்பழகன் ராஜலட்சுமின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி அன்பழகன் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ மிஸ் மேட்ச் சரிங்களா. அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ வந்துட்டு ஒரு அட்ரஸ் ஒரு ப்ரூஃப் இருக்கும், இதுல ஒரு ப்ரூஃப் இருக்கும், ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகல. அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு யாருக்கு, பூர்க்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது among the worst victims were old age pensioners.
பென்ஷனர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த இகேஒய்சி கம்பல்சரின்னு சொல்றாங்க. பென்ஷன் பணம் எடுக்க போறாங்க பேங்க்குக்கு. எடுக்கும்போது பென்ஷனரா இருந்தனா வந்துட்டு அந்த ரூ. 1000 2000 கூட போய் எடுக்கலான்னு போகும்போது எடுக்க முடியாம போயிடுது. காரணம் தெரியாது. அவங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டு திஸ் டேஸ் in Jharkhand, many pensioners are struggled to understand why their pension was discontinued after eKYC was made compulsory. So eKYC compulsory சொன்ன பிறகு வந்துட்டு ஜார்க்கண்ட்ல நிறைய பென்ஷனர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதுவே அவங்களுக்கு தெரியல, எதுக்குன்னே தெரியலையே. ஸோ எது சொன்னாலும் எல்லாருக்கும் டாப் டு பாட்டம் ரீச் ஆகுற ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும், ரீச் ஆகுற ஒரு மெத்தடை கொண்டு வரணும், ரூல்ஸை கொண்டு வரணும். ஸோ எல்லாருக்கும் அது ரீச் ஆகணும், எல்லா மக்களும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா இங்க பார்த்தோன்னா பென்ஷனர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னும் போது ஒரு டிராபேக்கா அமையாது. சரிங்களா? ஸோ ஆதார் ஆதார் பிரிட்ஜ் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது ஆதார் வந்துட்டு எது கூட வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்காங்க, ஆதார் சீடிங். அப்போ இந்த இனிஷியலா வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த பேசேஜ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆதார் பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணணும், அதனுடைய டிராபேக்ஸ். இப்போ கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. சரிங்களா? ஆல் த அபவ், ஆல் த அபவ், ஸ்மால் பேசேஜ். ஓகே ஃபைன், நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்லுங்கப்பா. இது படிச்ச வரைக்கும் சொன்ன வரைக்கும் நீங்க சொல்லலாம். as per the passage, why did the compulsory eKYC become miserable for poor people? அதாவது eKYC கம்பல்சரியா ஆன பிறகு ஏன் வந்துட்டு போர் பீப்புளுக்கு வந்துட்டு அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற விஷயமா இருக்கு, சாரோஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பல்சரி இகேஒய்சி நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க இல்லையா கீ, அது வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. கம்பல்சரி இகேஒய்சி ஸோ லாஸ்ட் பேசேஜ்ல இருக்கு. சரியா? லாஸ்ட் பேசேஜ்ல இருக்கும்போது அந்த பேசேஜ் உங்களுக்கு தெரியும். சம் பீப்புள் poor people did not know what they were supposed to do. என்ன பண்ணணும்னே தெரியல. என்னவோ இகேஒய்சின்னு சொல்லியிருக்காங்க, அது எங்க இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாது. ஸோ அது உண்மைதான். some people, some poor people had problems of biometric authentication. ஸோ அதுவும் உண்மைதான். some poor people struggled with inconsistent between the Aadhaar, yes, Aadhaar based and the bank database. So all the above is the right answer. Very good. All the above, Joshmi. All the above. So correct. Sharmi. Next. What were the challenges? JDY. அவ்வளவுதான். இதான் நம்மளுக்கு கீ. இந்த கொஸ்டினுக்கு கீ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், challenges JDY அந்த பேசேஜுக்கு ஓடிடுங்க. இது பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் தானே. ஸோ பேசேஜுக்கு நம்ம போயிடலாம். சேலஞ்சஸ் JDY அது எங்க இருக்கு, JDY இங்க இருக்கு. சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பர்பஸ் பட் மெனி அதர்ஸ். ஸோ சேலஞ்சஸ்னா இதை மட்டும் படிக்கலாம், இந்த பேசேஜ் மட்டும் படிக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் திஸ் பிரிட்ஜ் வி மஸ்ட் ரிவைண்ட் 2014. When the Jan Dhan Yojana was launched, in the frantic drive, the following millions of bank accounts were opened and seeded with Aadhaar in a haphazard manner, hurried manner. So, under relentless pressure from the central government, some JDY accounts certainly served a purpose, but many others were superfluous and created confusion, multiplicity of accounts. More importantly, for our purpose, Aadhaar number were seeded into these accounts without proper verification. So அது மட்டும் போதும். Last, some JDY accounts were superfluous and created a confusion, multiplicity of accounts. First point is there. Direct question. First point is there. Some JDY accounts certainly served the purpose set by the government. Aadhaar number were seeded into JDY accounts without proper verification. எதுப்பா இதுக்கோ all the above. So what were the challenges they were faced when the drive for Aadhaar seeding was launched for Jan Dhan Yojana? Some JDY accounts were superfluous and created a confusion, multiplicity of accounts. Some JDY certainly served all the above, served the purpose set by government.
So what is the answer? All 1 2 3. Yes, you are right. Other number were seeded into JDY accounts without proper verification. Again, all the above. Next, what is the question? இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 1 2 3 1 2 3 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அந்த பேசேஜ் 1 அப்படின்றதுக்கு எது வந்துட்டு நம்மளுக்கு எந்த phrase வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து which or mean to instead of having to. அடுத்தது look the back seat, look the back seat. இப்போ 1 2 3 அப்படின்றத பேசேஜ் கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து செட் பண்ணணும். பேசேஜ் போய் பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. வச்சுட்டு சாரி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பேசேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசேஜ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃப்ரேஸா இருக்கணும். சரிங்களா? ப்ரொவைட் மல்டிபிள் அக்கவுண்ட் டீடைல், ப்ரொவைட் மல்டிபிள் அக்கவுண்ட் டீடைல் எதுன்னு பாருங்க. ப்ரொவைட் மல்டிபிள் அக்கவுண்ட் டீடைல் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் டு ப்ரொவைட் 2 plus v1 font. ஸோ டு ப்ரொவைட் வருது எனக்கு. சரிங்களா? which or mean to, which or mean to provide சொல்லலாமா? it seems or which or mean to அப்படின்னும் போது கன்ஜங்ஷன் முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. இது கொஸ்டின் பண்ணல. கொஸ்டின் வந்துச்சுன்னா கொஸ்டினிங் ஸ்டேட்மெண்ட்னா பரவாயில்ல, அங்க சென்டென்ஸா தான் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினிங் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. கொஸ்டினிங் ஸ்டேட்மெண்ட்டா வரும்போது விச்னு ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா கன்ஜங்ஷனா இருந்துன்னா விச்னு ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அங்க கன்ஜங்ஷனும் கிடையாது, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இன்னொரு பேசேஜை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்ப வந்துட்டு இருக்கிறது தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ விச் அப்படின்றது கன்ஜங்ஷன் வராது. இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் டு ப்ரொவைட், ஸோ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது டுக் த பேக் சீட் அப்படின்னும் போது டுக் த பேக் சீட் அது ஸ்டார்டரா இல்லை, இது வேர்ப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வராது. சரி, இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் டு பி, பில ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? இங்க கொடுத்துருக்கிறதுல பி, இது ஏ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இல்ல ஒன்னு வந்துட்டு நம்மளுக்கு 5-ஆ இருக்கணும், இல்ல வந்துட்டு 2-ஆ இருக்கணும். இது ரெண்டுத்துல தான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? பிஏசியா பிசிஏவா? நம்மளுக்கு பின்னு தெரிஞ்சிருச்சு. பிஏசி பிசிஏ. செகண்ட் பாருங்க. செகண்ட் எங்க போச்சு? தேர்ட் இருக்கு. once again meeting the seeding target was the top priority and due verification once again. ஓகே, நம்மளுக்கு 2 பார்த்துட்டு வரோம். எங்கப்பா என் கண்ணு போச்சோ? 2 ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. Induction of a bank account into APBS involves 2 distinct steps. Both of B based on both of B. அப்ப both of அப்புறம் 2 based on அப்படின்னும் போது both of took the back seat. Now both of which or mean to be, both of which or mean to be. So match ஆகுதா? both of 2 distinct steps ன்னு கொடுத்துட்டாங்க. both of took the back seat. both of அப்ப ரெண்டு பேரும் வந்துட்டு பேக் சீட் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் வருது. சோ அது கிடையாது. both of which or mean to be based on information. அப்போ B and A, BC கிடையாது, B and A. நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் C வந்துட்டு took the back seat அப்படின்றத இங்க வந்துருச்சு. C once again took the back seat. ஓகே, சோ எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 2 BAC இந்த ஆர்டர் கொடுக்கணும். So what is the answer? 5 இல்ல, BAC. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? both 1 and 3. okay, fine. பார்க்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் what is the meaning for frantic? frantic என்னப்பா மீனிங்? frantic, what does it mean? tranquil, delirious,
ஸோ என்ன மீனிங்? அன்பர்டர்ப்டு. பர்டர்ப்டு மீனிங்னா வந்துட்டு அதாவது பதட்டம் அடைய செய்யறது. சரிங்களா? ஸோ அங்க வந்துட்டு ஆடுறது. ஸோ இட்ஸ் லைக் என்னது? பரபரப்பா இருக்கிறது. ட்ராங்குவல் அதுவும் சேம் தான். ஸோ கம்போஸ்டு. கம்போஸ்டு அன்பர்டர்ப்டு அப்படின்னும் போது கம்போஸ்டு அன்பர்டர்ப்டு சேம். சேன் சேன் எஸ்ஏஎன்இ சேன் மீனிங் வந்துட்டு அமைதி. டெலீரியஸ் டெலீரியஸ் ஃப்ரான்டிக் ஆப்போசிட் டு எக்ஸாஸ்ட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா டெலீரியஸ் அப்படின்றத மீன் பண்ணும். சரியா? அடுத்தது which of the following words can fill in the blanks? Fill up the blanks பார்க்கலாம். ஸோ demotivate அப்படின்னா தெரியும். rage, quicken, accelerate. accelerate both 4 and 5. ஸோ 4 and 5 4 and 5 எங்க இருக்கு? 3 and 4 அப்படின்னா பரவாயில்ல. 4 and 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தப்பு. both 3 and 4 அப்படின்னு வரும். accelerate, quicken, accelerate, quicken அது வருமா இல்ல quicken மட்டும் வருமா அப்படின்றத பார்க்கலாம். fill us, fill us. government department started sending bulk list of bank accounts and other numbers to the bank for other seeding. numbers to the bank for other seeding. ஸோ எதுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க? எதுக்கு வந்துட்டு ஆதார் நம்பரை வந்துட்டு கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? ஃபார் குயிக்கன் தி அதாவது சீக்கிரமா வேகமா வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு லிங்க் பண்ணுங்க, அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, டேட்டா பேஸ்ல வந்துட்டு ஆதாரை வந்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் குயிக்கா நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் started sending bulk list of bank accounts and other numbers to the bank for quicken. for demotivate இல்ல rage கிடையாது, quicken the other seeding. சரிங்களா? நம்மளுக்கு 3 is the right answer. 3. next passage. அது ஃபுல்லாவே டைரக்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின்றதுனால நம்ம படிச்சு ஆன்சர் பண்ணும். பட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேசேஜை பாருங்க. பேசேஜோட சைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸுக்கு போகலாம். பேசேஜோட சைஸ் சம்மர் மான்சூன் increased warming in the Indian Ocean அதுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 1 2 குட்டி பேசேஜ் தான். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு குட்டி பேசேஜ் தான், சின்ன பேசேஜ் தான். கண்டிப்பா நீங்க வந்துட்டு படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்க்கலாமே. அக்கார்டிங் டு த பேசேஜ் what might come in India's goal of leading the world's wind power generation. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கோல் ஆஃப் லீடிங் கோல்ஸ், இந்தியாவோட கோல் எதுல? விண்ட் பவர் ஜெனரேஷன். அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு கீ. பேஸ்டு ஆன் டைரக்ட் கொஸ்டின். இது டைரக்ட் கொஸ்டின். செகண்ட் italic. இங்க in the passage A is given in italic. There may or may not be error spotting இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டர், கனெக்டர், அடுத்தது ஃபில்லர், அதை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க பேசேஜ். இதுல பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா? அடுத்தது பேசேஜ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின். செகண்ட் வந்துட்டு இதுல என்ன? எரர் ஸ்பாட்டிங். தேர்டு which of the following words should fill up the blanks? ஃபில்லர். அடுத்தது fourth passage based. According to the passage given above, how are summer wind driven in passage based? Direct question. அடுத்தது
சிமிலர் வேர்ட் குமுலேட்டிவ் அதுக்கு சிமிலர் வேர்ட் இது சேமா இல்ல வந்துட்டு இந்தியன் ஓஷன் அத சேம் பேசேஜ் தான் அப்போ இது டைரக்ட் கொஸ்டின் அடுத்தது ஆப்போசிட் 6 கொஸ்டினும் டைரக்ட் again filler which of the following word should fill in the blanks filler okay 13 next passage சரிங்களா 7 கொஸ்டின் இருக்கு 7 கொஸ்டினும் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இதுல வந்து ஃபில்லர் எரர் ஸ்பாட்டிங் கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின் பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வந்துட்டு இன்க்ளூட் என்ன சொல்லலாம் எப்படி வந்து இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம் அடுத்தது எப்படி வந்து நம்ம டைட்டில் எடுக்கலாம் எப்படி வந்து சென்ட்ரல் தீம் எடுக்கலாம் அப்படின்றத சொல்றேன் சரியா இத கொஸ்டின் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா வந்து இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் டைரக்ட் கொஸ்டின் எரர் ஸ்பாட்டிங் ஃபில்லர் டைரக்ட் கொஸ்டின் ஃபில்லர் சரியா ஃபில்லர் எரர் ஸ்பாட்டிங் பிளஸ் டைரக்ட் கொஸ்டின் இது மிக்சர் இது மாதிரி கொஸ்டினை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா சோ பாருங்க இதுக்கு என்ன பண்ணுவீங்க ஃபுல்லா படிக்கலாமா increased warming in the Indian Ocean and resultant weaken of the Indian summer monsoon may come in the way of India's goal of leading the world's wind power generation. இப்போ இந்தியாவோட கோல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா சோ இந்தியாவோட கோல் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டாச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் இந்தியாவோட கோல் அது கீ கொஸ்டின் பார்த்துட்டு கீ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணும்போது பாருங்க சோ இந்தியாஸ் கோல் ஆஃப் லீடிங் த வேர்ல்ட்ஸ் விண்ட் பவர் ஜெனரேஷன் அது என்ன increased warming in the Indian Ocean and the resultant weaken the Indian summer monsoon come in the way of India's goal. So first ரெண்டு லைன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர் ஸோ increased warming in the Indian Ocean அடுத்தது seaweeds பத்தி சொல்லல the resultant weaken of the Indian summer monsoon அப்படின்னும் போது என்ன ஸோ இந்தியாவோட கோல் world's wind power generation என்ன இருக்கு so passage based என்னப்பா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு seaweeds பத்தி இங்க சொல்லல நம்மளோட கோல் wind power generation பாத்தீங்கன்னா weakening of the Indian summer monsoon அப்ப எது both 4 1 and 3 both 1 and 3 is the answer சரியா அடுத்தது italic in the passage A is given in bold இங்க வந்து error spotting கேட்டிருக்காங்க error spotting போயிரலாமா so error spotting A எங்க கொடுத்திருக்காங்க A okay fine இங்க இருக்கு A இங்க போல்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க error spotting கண்டுபிடிக்கணும் not significant இப்போ நான் பேசேஜ் படிக்காம ஆன்சர் பண்ணிட்டு வந்துன்னு இருக்கேன் சரியா அந்த questions plus passage ஃபுல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கல not significant decline was seen in Tamil Nadu which is located on the east coast and thus had different wind conditions during summer எங்க எரர் இருக்கு நம்மளுக்கு ABCD ன்னு கொடுத்தாதான் கண்டுபிடிப்பீங்களா டைரக்டா சொல்ல மாட்டீங்களா not significant decline was seen in Tamil Nadu which is located in the conjunction correct இருக்கு located on the east coast located on the அப்படின்னும் போது அது correct and thus had different wind conditions during summer so என்ன எரர் எங்க கொடுத்திருக்காங்க பாப்போம் not significant decline was seen in first partல எதனா எரர் இருக்கா very good who is that Karthik 1 and 3 okay correct answer it so எங்க எரர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க not significant decline was seen in firstல எரரா in Tamil Nadu which is located on the second partல எரர் கிடையாது பட் எனக்கு என்ன டவுட்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சரியா ஏதோ ஒண்ணு இருக்கு அது சொல்றேன்
east coast and thus had different. East coast and thus had different. Correct. இதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ wind conditions during summer. விண்டோட கண்டிஷன் சம்மர் அப்போ விண்டோட கண்டிஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டா தான் இருக்கு. எரர் கண்டிப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் இருக்கு. நோ எரர் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நோ சிக்னிபிகண்ட் டிக்ளைன் வாஸ் சீன் இன் அப்படிதான் சொல்ல போறோம். நாட் சிக்னிபிகண்ட் எதனா இருக்கா? நோ. We cannot initiate with not significant. That is, no significant decline was seen in. So, எந்த ஒரு இது ரிடக்ஷனும் பார்க்கல அப்படின்னும் போது நம்ம no significant decline was seen in அப்படின்றத இனிஷியேட் பண்ணணும். இங்க வந்துட்டு not பதிலா no அப்படின்றத வரணும். அதுதான் வந்துட்டு தப்பு. So, first part contains the error. அடுத்தது fill up the blanks. ஃபில்லர் எந்த வேர்ட் பொருத்தமான வார்த்தை அப்படின்றத பார்க்கலாம். So B. The researchers showed that 63% of the annual production of electricity from wind is. Isக்கு அப்புறம் என்ன வரும் அதை வச்சு பார்க்கலாம். So இங்க வந்துட்டு from wind is. இங்க wind is ன்னு சொல்லியாச்சு. Isக்கு அப்புறம் from wind is verb in ing form, V3 form or adjective. Verb in ing form, V3 form or adjective. By winds. Verb in ing form, V3 form or adjective. எப்பயுமே வந்துட்டு helping verb வரும்போது பக்கத்துல ing form இருக்கணும், adjective இருக்கணும், அடுத்தது V3 form இருக்கும். சரியா? அது மட்டும் தான் நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுங்க distribute. Distribute அப்படின்றது V1. சரியா? V1. Distributed அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் V1 இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. Contributed. Contributed இருக்கலாம். அடுத்தது contribute. No. V1. Give. V1. What is the answer? So, verb in ing or V3 or adjective. அப்படின்னும் போது contributed ஒன்னு தான் வந்துட்டு V3 contribute, contributed, contributed. சரிங்களா? V3 தான் வந்துட்டு இந்த ஃபில்லருக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அங்க பாருங்க. So, the researchers showed that 63% of the annual production of electricity from wind is contributed by wind. So, contributed. 2 is the right answer. Yes. Next. According to the passage given above, how are summer winds driven in India? How are summer wind driven in India? Summer wind driven in India அப்படின்றத பார்க்கணும். First or last? First passage இல்ல last passage எதனா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். Summer wind driven in India. So first or last or middle. இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? Summer wind. இதை எடுத்துக்கோங்க. Summer wind in India are driven by temperature contrast between the Indian subcontinent and Indian Ocean. Okay. So, summer winds in India are driven by the temperature contrast between the Indian subcontinent and the Indian Ocean. And the warming in the Indian Ocean reduced this contrast. Okay. இது வரைக்கும் போதும். இது ரிலேட்டட் நமக்கு ஆப்ஷன்ல இருக்கா அதை வந்து சூஸ் பண்ணலாம். Summer winds in India are driven by temperature contrast between the Indian subcontinent and Indian Ocean, and warm in the Indian Ocean reduced in contrast. Okay, fine. They are driven by the temperature contrast between the Indian subcontinent and Arabian Sea. Arabian Sea ko idukko sambandhame illa. They are driven by the temperature contrast between the Indian subcontinent and Bay of Bengal. No. They are driven by the temperature contrast between the Indian subcontinent and Indian Ocean. So, what is the answer? Indian Ocean ko, Indian subcontinent ko. So,
3 is the right answer. சரியா? 3 is the right answer. Next. What is the similar meaning for cumulative? Cumulativeக்கு similar meaning என்ன? சொல்லுங்க. நம்மளுக்கு meaning for cumulative. இந்த இடத்துல cumulative னு கொடுத்திருக்காங்க. So target of 60 GW of cumulative wind power capacity by 2020. The Indian government has set a target of 60. Okay, cumulative wind power capacity. Total. ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம குமுலேட்டிவ்னு சொல்லுவோம். டிக்ரெசிவ்னா என்னப்பா? ஸோ ஒரு டோட்டல் இருக்கு, அதுல இருந்து ரெடியூஸ் பண்றது டிக்ரெசிவ். டோட்டல் இருக்கு, அதுல இருந்து ரெடியூஸ் பண்றது டிக்ரெசிவ். இதை எடுக்க முடியாது. ஃபெயிண்ட். ஃபெயிண்ட்னா FAINT. ஃபெயிண்ட் மீனிங் என்ன? ஃபெயிண்ட் அப்படின்னா வந்து பெயிண்ட் கிடையாது, பெயிண்டிங் கிடையாது. இது வந்துட்டு ஃபெயிண்ட், அதாவது என்ன சொல்றது, லாஸ், டு லாஸ் கான்சியஸ்னஸ், மயங்கி விழுறது. சரிங்களா? மயக்கம் அடையிறது. சரிங்களா? மயக்கம், அதுக்கு வந்துட்டு டு லாஸ் கான்சியஸ்னஸ், ஃபெயிண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. மயக்கத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சக்வாம்ப். சக்வாம்னா என்ன? சக்வாம் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். சக்வாம் அப்படின்னும் போது என்னது, நான் வந்துட்டு டைரக்டா உன்னை அகேன்ஸ்ட் பண்றேன், அப்போஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ ஃபைட் பிட்வீன் 2 நேஷன்ஸ் ஆர் 2 கண்ட்ரி ஆர் 2 பர்சன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சரின்னு ஃபைனலா வந்துட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறது. சரிங்களா? அக்ரி. அக்ரி ஃபைனலி ஆஃப்டர் கான்ட்ரோவர்சி. சக்வாம். அக்ரிட்டிவ் லைக் ஒட்டுமொத்தமா. சரிங்களா? குமுலேட்டிவ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 4 is the right answer. சரிங்களா? 4 தான் வந்துட்டு குமுலேட்டிவ், இங்க வந்துட்டு அக்ரிட்டிவ் ஒட்டுமொத்தமா அப்படின்னும் போது. அடுத்தது ஆப்போசிட் டு correlate, காம்ப்ளிமெண்ட், கிஃப்ட், கான்ட்ராஸ்ட், ஆப்போசிட், சப்ளிமெண்ட், அடிஷனல், லாங்குவேஜ். லாங்குவேஜ் என்னவோ நினைச்சனே, லாங்குவேஜ். ஸோ டெல் மீ, எது ஆன்சர்? ஆன்சர் ஓகே, பட் அதர் மீனிங்கும் எனக்கு சொல்லுங்க. அடுத்தது என்ன வரும் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க. வாட் இஸ் த மீனிங் ஃபார் லாங்குவேஜ்? காம்ப்ளிமெண்ட். எதனா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, ஸோ கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஓகே. கான்ட்ராஸ்ட், இதுக்கு வந்துட்டு கோரிலேட்னா கனெக்ட், கனெக்ட் அப்படின்னும் போது ஓகே. கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட், ஆப்போசிட். ஸோ அதுதான் வந்துட்டு ஆன்டனிம் ஃபார் correlate here. பட் சப்ளிமெண்ட், அடிஷனல் அப்படின்றது தெரியும். லாங்குவேஜ், இது வந்து லிங்குவேஜ் இல்ல, லிங்குவேஜ் அப்படின்னும் போது மல்டி லாங்குவேஜ் பேசுறவங்க. சரிங்களா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், கன்னட தெரியும், மலையாளம் தெரியும், அப்படின்னு நிறைய லாங்குவேஜ். லிங்குவிஸ்ட், LINGUIST, லிங்குவிஸ்ட். இது லாங்குவேஜ் அப்படின்றது டயர்டு. சரிங்களா? சோர்ந்து போறதுக்கு வந்துட்டு நம்ம டயர்டு அப்படின்னும் போது சோர்ந்து போறது. சரிங்களா? சோர்வடைய செய்யறது, அதுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்றது மீனிங். சரியா? நெக்ஸ்ட். Which of the following words should be fill? C ல எது fill ஆகும்? The researchers say that this goal can be beneficial, can be benefits. Can be அப்படின்னு வந்திருக்கு. Can be வந்துச்சுன்னா என்ன? So can, could, may, might, will, would, shall, should, must, இது மாதிரிலாம் வந்துட்டு மாடல் ஆக்சிலரி டைரக்டா வரும்போது V1 யூஸ் பண்ணுவோம். B யோட சேர்த்து வந்துச்சுன்னா can be, could be, may be, might be அப்படின்னு வரும்போது ஒன்னு சேம் ING ஃபார்ம், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா ING ஃபார்ம். சரிங்களா? பாசிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா V3 ஃபார்ம். அது ரெண்டுமே இல்லைன்னா adjective. சரியா? ஸோ can be, beneficial, benefits. benefits, can be benefitsன்றது V1 கிடையாது. lose V1, இதுவும் கிடையாது. அடுத்தது அடிஷன். அடிஷன் நவுன். சரிங்களா? அடிஷனும் அடிஷனல் என்ன டிஃபரன்ஸ்? அடிஷன் அப்படின்னா அது ஒரு நவுன். அடிஷனல் NAL, அடிஷனல் அப்படின்னு வரும்போது அது அட்ஜெக்டிவ். சரிங்களா? இங்க பெனிஃபிட், பெனிஃபிட், பெனிஃபிஷரி, பெனிஃபிஷரி நவுன், பெனிஃபிட், பெனிஃபிட்டட். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வேர்ப்ல இருக்கலாம். பெனிஃபிஷியல்,
IAL potential IAL சரிங்களா? so நம்ம IAL the word ends with IAL adjective சரிங்களா? adjective இங்க என்ன வரும்? This goal can be beneficial only if planners in India take these historical reconstruction into account. Okay, so நம்மளுக்கு 1 is the right answer. புரியுதா? ஸோ 2 கொஸ்டின் நம்ம வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரிமைனிங் எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டினும் நம்ம படிச்சு, அதாவது படிச்சு இல்ல, டைரக்ட் கொஸ்டின்ஸ். அங்க கொஸ்டின்ஸ் கீ பாருங்க. இந்த பேசேஜை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். எல்லா பேசேஜும் ஒரே மாதிரி இல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? இதுக்கு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் இன் கேஸ் கேட்டுட்டாங்க. What is the theme of the passage? What is the title of the passage? What is the inference of the passage? அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாமா? wind பவர் தான். ஓகே, இதே இருக்கட்டும். ஃபைன். இது கொஸ்டின்ஸ் கிடையாது. நான் உங்களுக்கு எப்படி வந்துட்டு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்றத இதுக்கு சொல்றேன். Increased warming in the Indian Ocean and resulted weakening. Oh. Increased warming in the Indian Ocean and the resultant weakening of the Indian summer monsoon may come in the way of India's goal of leading the world's wind power generation. எனக்கு இந்த 3 lines படிச்சேன். உங்களுக்கு என்ன கீ கிடைச்சிச்சு? ஸோ wind power generation இந்த மான்சூன், இந்தியன் மான்சூன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இந்தியாவோட கிளைமேட் பத்தி சொல்றாங்க. சரியா? இந்தியாவோட கிளைமேட் ஒரு கீ. அடுத்தது wind power generation. wind power generation இது இரண்டாவது கீ. அடுத்தது analyzing the available wind and atmospheric data from analyzing the available wind and atmospheric data from 1980 to 2016, researchers from Harvard University, US and National Climate Center in Beijing, China found the potential electricity producing of windmill across India had decreased by 13%. Windmill across India had decreased by 13%. So windmill reduction. சரிங்களா? அடுத்தது and this trend might continue. However, researchers in India have raised doubt about the result of the study. The data used by the team does not correlate with the live data we have. We have started additional studies to validate these results and will publish the findings soon, says Dr. K. பல்ராமன். இது என்ன சொன்னாங்க? அதெல்லாம் தேவையில்ல. ஏதோ ஒரு டேட்டாவை சொல்லியிருக்காங்க. இதுல கீ எடுக்க தேவையில்ல. டைரக்டர் ஜெனரல் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி. அகைன் என்ன சொல்லியிருக்காங்க? விண்ட் எனர்ஜியா ரிலேட்டட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விண்ட் எனர்ஜி ஏதோ ஒரு டேட்டா ரிலேட்டட் டு விண்ட் எனர்ஜி. எனக்கு என்ன பாயிண்ட் தேவை? விண்ட் எனர்ஜி மட்டும். சென்னை அண்டர் த கவர்மெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி. எஸ், ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு பார்க்கலாம். The data used by the team wind energy வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது கன்டினியூ பண்ணலாம். Under the government's Ministry of New and Renewable Energy, in the paper published last December in Science Advances, the researchers showed a decline in electricity production in the state of Rajasthan, அடுத்தது Maharashtra, Gujarat and Karnataka. Not significant decline was seen in Tamil Nadu. No significant நம்ம படிச்சோம். No significant decline was seen in Tamil Nadu. தமிழ்நாடுல வந்துட்டு எந்த ஒரு சரிவும் பார்க்க முடியல. ஏன்னா which is located on the east coast and thus had different wind conditions during summer. Okay, wind conditions பத்தி சொல்லிருக்காங்க. Government could concentrate on setting up more projects in the region. Tamil Nadu as the lifetime of wind turbine in 20 to 30 years. We need to look at long-term goals, says Meng Go, a postdoctoral fellow at the School of
Energy Engineering and Applied Science Hardware University, and the first author of the study. The researchers showed that 63% of the annual production of electricity from wind. Okay, fine. இதோட போதும். நெக்ஸ்ட் லாஸ்ட் அது நம்ம blah 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 things நமக்கு தேவையில்ல. லாஸ்ட் பேசேஜ் படிச்சுட்டு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். சம்மர் wind in India driven by the temperature contrast between the இது ஓகே ஃபைன். Also warming of equatorial Indian Ocean results in decline in wind speed. Indian government has step target. இதுதான் நம்ம படிக்கணும். லாஸ்டா கன்க்ளூஷனுக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். கன்க்ளூஷன், Indian government has set a target of 60 GW of cumulative wind power capacity by 2020. Okay. Target. What is the target? Indian government ஓட target பாத்தீங்கன்னா 2020 குள்ள நம்ம வந்துட்டு increase பண்ணணும். இதுல wind power capacity increase பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The researchers say that this goal can be beneficial only if planners in India take this historical reconstruction into account while setting up wind power installation in the future. Our findings can provide suggestion on where to build more wind turbines to minimize the influence of climate changes. Professor Michael B. McElroy from the School of Engineering and Applied Science Hardware University and senior author of இதெல்லாம் வந்துட்டு யாரு சொன்னாங்கன்றத முக்கியம் கிடையாது, என்ன சொன்னாங்க அப்படின்றத இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். சரி, இந்த பேசேஜ்ல என்னென்னப்பா பண்ணீங்க? ஸோ இந்தியாவோட கிளைமேட் அதை பத்தி கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டேன். எல்லா பேசேஜ்லயும் ரேண்டமா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பேசேஜ படிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேசேஜ படிக்கணும். அடுத்தது செகண்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் வந்துட்டு 3 பேசேஜ் இருந்ததுன்னா ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ், சரி, இனிஷியல் ஸ்டார்டிங் lines of each middle passages. சரிங்களா? சோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிங்க. பெரிய பேசேஜா இருந்தா கூட ஒரு 4-5 போதும், 5 லைன் 6 லைன் போதும், அதை வச்சு நம்ம படிச்சிடலாம். அடுத்தது நடுவுல ஒரு 3 பேசேஜ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்னா என்ன? அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடியும் இல்லையா, அது ஒரு லைன் மட்டும் படிக்காதீங்க, அந்த லைனோட சென்டென்ஸோட முடிகிற வரைக்கும், ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிற வரைக்கும் அது படிங்க, அவ்வளவுதான். அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம கீவேர்ட்ஸை எடுக்கணும். கீவேர்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இன்டைரக்ட் கொஸ்டினை நம்ம கொடுக்கலாம். லாஸ்டா கன்க்ளூஷன் லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ். கன்க்ளூஷன் கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்கும் கன்க்ளூஷனும் லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிக்கணும். இதுதான் நீங்க இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு பண்ண வேண்டிய வேலை. சரியா? இப்போ நான் படிச்சு எடுத்துட்டு வந்தது என்ன? நம்மளுக்கு படிச்சது இந்தியன் கிளைமேட், இந்தியாவோட கிளைமேட்டை பத்தி பார்த்தோம். விண்ட் பவர் ஜெனரேஷன், அடுத்தது விண்ட் மில்லோட ரிடக்ஷன், அடுத்தது விண்ட் எனர்ஜி, அடுத்தது டார்கெட் வந்துட்டு விண்ட் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், விண்ட் பவருடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், கெப்பாசிட்டி. சரியா? இப்போ நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. வாட் இஸ் த டைட்டில் ஃபார் தி கிவன் பேசேஜ்? டெல் மீ. சோ நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்தியாவோட கிளைமேட். செகண்ட் பாயிண்ட் விண்ட் பவர் ஜெனரேஷன். தேர்ட் விண்ட் மில் ரிடக்ஷன். ஃபோர்த் வந்துட்டு விண்ட் எனர்ஜியை பத்தி சொல்லியிருக்காங்க. டார்கெட் இன்க்ரீஸ் விண்ட் பவர் கெப்பாசிட்டி. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த கிவன் பேசேஜ்? மை கொஸ்டின் இஸ், வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த கிவன் பேசேஜ்? டைட்டில் என்ன டைட்டில் கொடுக்கலாம்? எஸ், ரைட். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் தி கிவன் பேசேஜ்? சொல்லுங்கப்பா, என்ன டைட்டில் கொடுக்கலாம்? நம்ம இந்தியா கிளைமேட் சொல்லலாமா இந்த பேசேஜுக்கு? சோ இந்தியா கிளைமேட்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது டைட்டில் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்
என்னென்ன நம்ம பார்த்தோம்? ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? நம்ம டைட்டில் கொடுக்குறப்போ ஜென்ரலா வந்துட்டு இந்தியன் கிளைமேட், மான்சூன், சம்மர், விண்டர் அதெல்லாம் கிடையாது. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு விண்ட் பவர், விண்ட் மில்லு, ஸோ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டில் எப்படி அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இனிஷியல்ல வந்துட்டு விண்ட் மில் வந்து ரிடக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது டார்கெட் வந்து இன்க்ரீஸ். சரிங்களா? விண்ட் பவர் கெப்பாசிட்டி ஆர் விண்ட் மில் இன் இந்தியா அப்படின்றத கொடுங்க. சரிங்களா? விண்ட் மில் இன் இந்தியா இல்லைன்னா விண்ட் பவர் கெப்பாசிட்டி என்ன சொல்லலாம், இன்க்ரீஸ் ரெடக்ஷன் ஆஃப் விண்ட் பவர் கெப்பாசிட்டி அப்படின்றது டைட்டில் கொடுக்கலாம். சரிங்களா? ரிடக்ஷன் ஆஃப் விண்ட் பவர் கெப்பாசிட்டி அது டைட்டில். சரிங்களா? கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம்? ரிடக்ஷன் ஆஃப் டிக்ளைன் இன் விண்ட் பவர், அவ்வளவுதான். டிக்ளைன் இன் விண்ட் பவர், அவ்வளவுதான். இதுதான் டைட்டில். சரியா? நான் எழுதிடுறேன். Decline in wind power. Wind power. அடுத்தது டைட்டில். authors, what is the author views, what is the author coming to say, என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லணும்? goal, it has to be increase the wind capacity in future. அதுதான் வந்துட்டு conclusion. சரிங்களா? conclusion sorry, conclusion. அடுத்தது inference டைட்டில் முடிஞ்சிச்சு. gist ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதை மட்டும் நான் சொல்ல போறேன். கன்க்ளூஷன் அப்படின்றது டைரக்டா கன்க்ளூஷன் நம்ம என்ன பார்த்தோம்? டைரக்டா கன்க்ளூஷன் வந்துட்டு டார்கெட் ஆஃப் இன்க்ரீசிங் விண்ட் பவர் கெப்பாசிட்டி, அதான் கன்க்ளூஷன். சரிங்களா? டார்கெட் ஆஃப் இன்க்ரீசிங் விண்ட் பவர் கெப்பாசிட்டி. increase okay, increasing wind power capacity in future or by 2020 2022 தானே சொல்லியிருந்தாங்க. ஓகே, by 2022 fine. ரைட். இப்போ இன்ஃபரன்ஸ், இது கன்க்ளூஷன். ஸோ இன்ஃபரன்ஸ்னா என்ன? ஸோ தெர் இஸ் நோ, நம்ம படிச்ச வரைக்கும் என்ன தோணுச்சு? ஸோ இனிஷியல்ல ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்மளுக்கு ரிடக்ஷன், எது விண்ட் பவர் கெப்பாசிட்டி பத்தல. ஒரு சில ரீஜியன்ல தான் வந்துட்டு ஓகே, பட் ஒரு சில ரீஜியன் கிடையாது. ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாமா? ஃபெயிலியர் ஆஃப் விண்ட் எனர்ஜி டியூ டு மான்சூன், அதுதான் வந்து இன்ஃபரன்ஸ். சரிங்களா? இன்ஃபரன்ஸ் ஏன்னா வந்துட்டு இப்போ சவுத் ரீஜன் இந்தியால தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஒரு சில டைம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு விண்ட் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கு, நல்லா ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு சில டைம் முடியல அப்படின்றாங்க. ஸோ இந்த படிச்ச வரைக்கும் இந்தியன் மான்சூன், இந்தியன் கிளைமேட், ஸோ இந்தியன் கிளைமேட் ரிலேட்டட் டு விண்ட் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் டார்கெட், ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ், அப்புறமா டார்கெட் இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல், டிக்ரீஸ், டார்கெட் இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் பத்தல, விண்ட் பவர் கெப்பாசிட்டி பத்தலன்னு அர்த்தம். ஏன் வந்துட்டு நம்மளுக்கு போதுமானதா நம்மளுக்கு தேவைப்படலான்னு பார்த்தோம்னா மான்சூன். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு இந்தியன் மான்சூன்
we are still struggling in wind power capacity. அவ்வளவுதான். ஸோ அதுதான் வந்துட்டு இன்ஃபரன்ஸ், உள்ளார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இது கன்க்ளூஷன் டைரக்டா. அடுத்தது வந்துட்டு நோ சஃபிஷியன்ட் wind power capacity, wind power capacity due to in India due to Indian monsoon. In India due to Indian monsoon. Indian monsoon. Okay, clear? So just உள்ளார்ந்த கருத்து என்ன? So central theme என்ன? Inadequate windmill. அவ்வளவுதான். Inadequate wind power generation in India. அவ்வளவுதான். சரியா? So inadequate wind power capacity in India. முடிஞ்சிருச்சு. சரியா? புரிஞ்சதா டிஃபரன்ஸ்? நீங்க வந்து இன்டைரக்ட் क्वेश्चंस எப்படி சூஸ் பண்ணணும்னு. சோ ஒரு பேசேஜை பார்த்தாச்சு. பார்த்துட்டு டைட்டில் அப்படின்றப்போ வந்துட்டு wind power, so related to gist நீங்க டைட்டில் சூஸ் பண்ணலாம். related to gist டைட்டில் சூஸ் பண்ணலாம். decline in wind power, windmills, wind capacity, windmill இல்ல, wind power generation. Okay, or inadequate wind power generation, or inadequate wind power generation. Inadequate based on gist I may give the title for the given passage. சரியா? அடுத்தது conclusion. Increasing wind power capacity. சரிங்களா? Increasing the wind power, increasing the wind power capacity in future or by 2020. Given conclusion. So conclusion, given conclusion as it is நீங்க வந்துட்டு கொடுக்குறீங்கன்னா அது conclusion. இல்லைன்னா authors coming to say. சரிங்களா? ஆத்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்னும் போது இருக்கிற கன்க்ளூஷன் என்னவோ அதை நம்ம வந்துட்டு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு லாஸ்ட் பேசேஜ்ல அத கன்க்ளூஷன், டைரக்ட் கன்க்ளூஷன். நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னும் போது இன்ஃபரன்ஸ் வந்துட்டு நீங்க என்ன யூகிச்சு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் போது no sufficient wind power capacity in India due to Indian monsoon. அடுத்தது ஜிஸ்ட் அப்படின்னும் போது wind power capacity in India, inadequate wind power capacity in India. இதுதான். சரிங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு ஆத்தர் ஸ்டே, சென்ட்ரல் தீம் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி சொல்றத வந்துட்டு வேற விதமா சொல்லுவாங்களே தவிர சென்ட்ரல் தீம் இதெல்லாம் வந்துட்டு ஜிஸ்ட் அப்படின்றது கொஸ்டினோடைய ஸ்ட்ரக்சர் தான் மாறும். பட் இதை பேஸ் பண்ணி தான் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான்ப்பா. அதை தவிர வந்துட்டு நம்மளுக்கு vocabulary based direct questions. So that's all about this session. So reading comprehension அவ்வளவுதான். டைம் கிடைக்கிறப்போ வந்துட்டு இன்னும் நிறைய பேசேஜ் எடுத்து நிறைய ஆர்சி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.